ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கும்பகோணம் ஸ்பெஷல் கடப்பா ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறோம். இந்த ரெசிபி கொஞ்சம் குருமா, கொஞ்சம் சாம்பாரோட டச் இருக்கிற மாதிரி இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்கூடயும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கடப்பா ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை குக்கரில் சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டாலே போதும். அதிகமாக சேர்த்துக்கிட்டா பாசிப்பருப்போட ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கும். அதனால 1/4 கப்புக்கு மேலே வேண்டாம். பாசிப்பருப்பை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. பாசிப்பருப்பு ஊற வைக்க தேவையில்லை. இது நம்ம உடனே விசில் விட்டு தான் இறக்க போகிறோம். அதனால பாசிப்பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டாலே போதும். இது கூட 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நல்ல பெரிய சைஸ் பீசஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு பட்டாணியை இது கூடவே சேர்த்துக்கோங்க. ஊற வச்ச பட்டாணி சேர்த்துட்டு காரத்துக்காக ஒரு 3 பச்சை மிளகாயை 2ஆ கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, பச்சை மிளகாய் மட்டும்தான். அப்படிங்கிறனால குக்கர்லேயே சேர்த்து விசில் விடுறப்ப இது நல்லா வெந்து காரம் நல்லா இறங்கிரும். இதில் லைட்டாக 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 4 விசில் வரைக்கும் விட்டு இறக்கிக்கலாம். அதுலேயே உருளைக்கிழங்கு, பாசிப்பருப்பு எல்லாமே நல்லா வெந்துடும். இப்போ பாருங்க, 4 விசில் வரைக்கும் விட்டு இறக்கியாச்சு. எல்லாமே நல்லா வெந்துருச்சு. கரண்டிலேயே இந்த மாதிரி பருப்பு, உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பருப்பு நல்லா மசிஞ்சிடும். உருளைக்கிழங்கு ஃபுல்லாக மசிச்சிடக்கூடாது, 1-2 மட்டும் மசிச்சுக்கோங்க. கொஞ்சம் உருளைக்கிழங்கு பீசஸாக அப்படியே இருக்கணும், அந்த அளவுக்கு மசிச்சுக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு குட்டி குட்டி பீசஸாக இருக்கிற மாதிரி விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக குருமா பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு சின்ன பீஸ் பட்டை சேர்த்துட்டு 2 கிராம்பு, 1 ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரே ஒரு பிரியாணி இலையை சேர்த்துட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா மெல்லிசா கட் பண்ணி இது கூடவே சேர்த்துடலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சு வெங்காயம் ஓரளவு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. ரொம்ப கோல்டன் கலர்ல வரக்கூடாது, லைட்டா வதங்கினாலே போதும். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் அதிகம் தேவையில்லை, லைட்டா வாசனைக்காக சேர்த்துக்கிட்டாலே போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் அடுத்ததாக ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். பெரிய தக்காளியாக இருந்தால் 1/2 தக்காளி போதும். தக்காளி ஃப்ளேவருக்காக தான் சேர்த்துக்கிறோம். தக்காளி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி ரொம்ப மசிய தேவையில்லை. இப்போ அடுத்ததாக இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கொத்து புதினா சேர்த்துக்கோங்க. இந்த குருமாவுக்கு அந்த வாசனையை தர்றதே புதினா தான். புதினா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா எண்ணெயிலேயே நல்லா ஒரு டைம் நல்லா பரட்டி விட்டுருங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா பாசிப்பருப்பு, உருளைக்கிழங்கு, அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 மூடி அளவுக்கு வரும். தேங்காய் சேர்த்துட்டு வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரே ஒரு டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸான பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அதே போல் பொட்டுக்கடலை 1 டீஸ்பூனுக்கு மேலே சேர்த்துக்க வேண்டாம், குழம்பு அப்போ ரொம்பவே திக்காயிரும். பாருங்கள், இந்தளவு நல்லா நைஸாக இருக்கணும், கொஞ்சம் கூட திப்பியாக இருக்கவே கூடாது. இப்போ இந்த தேங்காய் பேஸ்ட்டை அப்படியே குருமாவோட சேர்த்துருங்க. தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குருமா ரொம்பவே திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இது கூட 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கனால ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிறப்ப இந்த தண்ணியெல்லாம் சுண்டி கரெக்டாக வந்துடும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை நல்லா கொதிக்கணும். கொதிக்கிறதுக்கு முன்னாடி குருமா இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொதிச்சு வரப்போ அதோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கை நிறைய கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிடலாம். கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா குருமா இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சில இருக்கணும். ரொம்பவும் கெட்டியா இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாட்டமும் இருக்கக்கூடாது. இந்த பக்குவத்தில் இருக்கிறப்ப இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்கூடயுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, பூரிக்கெல்லாம் ரெகுலராக செய்கிற சைட் டிஷ்ஷை விட இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.